அடுத்த வேலை பார்ப்போமா? ஆகட்டும் ஆகட்டும். ஓகே. அட வாரு வாரு தேவியாரே போய் வருவோம் வருவார தேவியாரே போட்டு போய் வருவோம் ரதமேறி ஒரு வனத்தை விட்டு அடுத்தவன் வந்திருக்கிறோம். போய்கொண்டே இருக்கிறது ரதம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. வாருங்கள் வாருங்கள். இந்த மணலை பறித்து ஜலம் எடுக்கலாம் என்று புது ஜலம் எடுக்கிற போது சரி இந்த ஜலத்திலேயே ஒருவர் அழகாக தெரிகிறாரே என்று ஒரு நேரில் பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்கும். எவ்வளவு அற்புதமா தெரிகிறார். ரதம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. பாருங்கள். மணலை பறித்திருக்கிறோம், இந்த குழி உருவாக்கி இருக்கிறோம். ஆனா ஜலம் ஒரு இருக்குது. இந்த ஜலத்தை கொண்டு போகணும் என்றால் மண்பாண்டம் செய்ய வேண்டும். அந்த மண்பாண்டத்துலதான் ஜலத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதனால இப்ப மண்பாண்டம் செய்வோம். ஐயா ஈசா என்னை காலையா அங்க ஒரு குழியை பெருத்தி அந்த குழி பெருந்தால் புதுசாக ஜலம் உண்டாகும். அந்த புது ஜலத்தை கொள்வதற்கு அங்க இருக்கக்கூடிய பச்சை மணலை மட்டும் சேர்த்து அதை ஒரு மண்பாண்டமாக செய்து என் கணவனிடம் கொண்டு போய் ஜலத்தில் கொடுத்தேன். காலை பூஜை முடிந்து விட்டது. மாலை பூஜைக்காக மீண்டும் ஜலத்தை நான் செய்கிற போது எனக்கு மண்பாண்டம் சேவை.
பாப்பா அமர்ந்திருப்பாரு. என் சுவாமி வந்து கேட்டானா என்ன பதில் இருக்கு? ஜலம் எங்கன்னு சொன்னானா என்ன செய்வேன் அம்மா? ஊசுக்கு நேரம் கடந்து கொண்டே போய் கொண்டிருக்குது. என் சாமி வந்தானா என்ன பதில் இருக்கு? ஓ அந்தமா காலையில் அனுப்பிச்சு வைத்தோம். கச்சலமா தண்ணி வந்து விட்டது. காலையில ஒண்ணும் காணோம்.
பார்த்தனே என் மனைவி காணணுமே மனைவி காணவில்லையே சிவன் போச்சே தவிரி போச்சே நேரம் கடந்து போச்சே காலை பொழுது கஷ்டமா தண்ணி வந்துருச்சே ஏனுடா என்ன யானை என்னடி பாவி போச்ச தவிரி போச்சே சிவனுக்கு நான் எப்படி பதில் சொல்லிட்டோம் சிவனுக்கு நான் எப்படி பதில் சொல்லிட்டோம் ஆஹா சரிடா சரி தண்ணி வண்டிய ஏனம்மா எங்கம்மா தண்ணி மாலை பூஜைக்காக ஜலத்தை நான் செய்கிற அதாவது மண்பாண்டத்தை செய்கிற போது சரி ஒரு பள்ளத்தை உருவாக்கிறேன் அங்கு புதுதாக ஜலம் உருவாகிறது அந்த ஜலத்தை மொல்லா என்று சொல்லி பாடம் செய்கிற போது மண்பாண்டம் சேரவில்லை சாமி சேரவில்லை உடையது சுக்குநூறு ஆகுது மண்பாண்டமே சேரவில்லை நாணத்தினால் அறிந்து சமதக்கனி நீ என்ன செய்தா தெரியுமா என்ன செய்தி இந்த மண்ணை நீ மறந்து தாடி மீச காலியோட உத்ராட்சி மாலை என்ன சுகத்தை கொடுப்பான் என்னையா மறந்து மன்னவனை மறந்து மாட்டான் மேல் ஆசைப்பட்ட மனப்பாவி கொண்டவனை மறந்த குணகட்ட நாயு கணவனை மறந்து கண்டவன் மேல் ஆசைப்பட்ட தேவடியா விபச்சாரி அபிச்சாரி உனக்கு ஒரு பத்தினிங்கிற ஒரு பட்ட பேரா யாண்டி எவ்வளவு நான் பெருமையா வச்சான் பத்தினிங்கிற பட்டப்பு நான் பிடிக்கலையா அவனுக்கு அடுத்து மேல ஆசைப்பட்டிய ஆகாய கெஞ்சிருவன் அவிச்சாரி நாய யாண்டி தேவடியா கணவரை தவிர ஒருவரை கண்ணால் கூட பார்த்தது கிடையாது பாண்டாதவளை என்னவென்றும் தெரியவில்லை சுவாமி பாண்டையாதவளை எனக்கு எதுவுமே தெரியவில்லை செந்தூரவன மனசால் நினைச்சியா இல்லையா கண்ணில் பார்த்ததா அவர் நிழலை பார்த்ததா நான் நினைச்சேன் நிழலாதான் நான் பார்த்தேன் இதனால
வரைக்கும் அப்படி பண்ணியா அது ஆசை இல்லையா அவனால சேர்ந்தா ஆசையா மனசுல நினைச்சாத அவிச்சாடி சந்தாவி கொடுவாவி சடிவாவி துவைக்கு நாட்டக்காய் மோட்டக்காய் என்னடி சுவாமி என்னது ஐயா இந்த வார்த்தை சொல்லலாமா சுவாமி கணவரே கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி இவ்வளவு நாள் நான் மனதில் நிறுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த வார்த்தை சொல்ல உனக்கு என்ன சாமி மன வந்தது? முகத்தை பார்ப்பது எனக்கு வெட்கம். அபிஷேரி விபச்சாரி தேவடியா சண்டாடி என் முகத்துல பிடிக்காத. அறியாம கொஞ்ச நாள் தெரியாம தவறு செய்து விட்டு சண்டவன் மேல ஆசைப்பட்டு என் காலை பிடிக்கிறியே. மரியாதை கட்டவள, நீதி கட்டவள, அநீதி கட்டவள. ஏன் முன்னாடி நிக்காத? கோக்காரன் ஆகாத? சிவன் பக்தன். ஆனா அவனுக்கு ஒரு கட்டளை. என்ன கட்டளை? எனக்கு பிறந்தது 4 ஆண் பெண்கள். ஆமா. எனக்கு மனைவி இல்ல. மனைவி இல்லாதனால தானே மாட்டான் மேல ஆசைப்பட்டா. மனைவி இல்லாதனால தானே கண்டவன் மேல ஆசைப்பட்டா. ஆமா. இவளை நான் மனைவியா மதிக்கட்டுமா? முன்னாடி மூஞ்சல முழிக்கிறது எனக்கு வெட்கம். வெட்கம். அதனால எனக்கு 4 பேர் ஆண் மக்கள். சரி. சரிங்க. தாய்க்கு தலைமல்ல. மூத்த மகன் யாரு? வாசு. வாசு. அண்ணவனை கூப்பிட்டு உன் தாய் தலையை எடுத்து வாடான்னு கட்டளை இடுறான். சரி. எனக்கு வேணான்னா அவனுக்கு அம்மா இல்ல. இல்ல. பேச கேக்குறானா இல்ல தாய் பேச கேக்குறானா? கேக்குறானா? சரிங்க. அதனால என் மூத்த மகன் வாசுவை வரவழைத்து இவன் தலையை நான் அறுத்து வர சொல்லணும். இவன் முன்னாடி முக்கிறது, முகத்துல முழிக்கிறதே பாவம். ஓடி விடு ஓடி விடு ஓடி விடு நிக்காத. தேவடியா அபிஷேக் விபச்சாரி என்னடி உனக்கு பாவம் செய்தேன்? ஏய் வாசு வாடா சீக்கிரம். உன் தாய தலையை அறுத்து வாடா சண்டாளா. தெரியாம ஒரு தவறு செய்ததால் எனக்கு என் கணவர் சாபத்தை அளித்து விட்டார். அதாவது மண்பாண்டம் சேரவில்லை. உன் பத்தினி தலை குறைந்து விட்டது. நீ பத்தினி கிடையாது. நீ கணவனுக்கு ஏத்த கிடையாது. இந்த கணவனுக்கு ஏத்த மனைவி கிடையாது. அதனால உன்னை ஒருபோதும் என் ஆசிரத்தில் நான் வைக்க மாட்டேன். இதோ நீ ஓடிவிடு அப்படி என்று சொல்லி எனக்கு சாபத்தை அளித்திருக்கிறார். எப்படி சாபம்? எனக்கு இருப்பதோ 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. அந்த 4 பிள்ளை கைனாலே பெத்த பிள்ளைங்க கைனாலே என் சிறந்து அறுக்கும்படி சாபத்தை கொடுத்திருக்கிறார்.
அறுபட்டு சாவு என்று நான் என்ன செய்வேன்? நான் ஏது செய்வேன்? நான் பெத்த பிள்ளை கையினால் நான் சிறந்து அறுபட்டு நான் சாகுவதா? ஐயோ, என் பிள்ளைகள் என்ன தேடி வந்து கொண்டிருக்கிறார். நான் எங்கே போவேன்? என்ன செய்வேன்? ஐயோ அம்மா, ஏதோ ஒரு வழி